சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை வந்த உடனே என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஏதோ பூஜை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா இருந்துட்டு ஆமாங்க வீட்டில் பூஜை வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால இன்னைக்கு சாமியார் அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க. அதனால தான் அவங்க சொன்ன எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்தும் ரவி இருந்துட்டு இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே நம்புவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேல் இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்ல காலமாக இருக்கணும். அதுக்காக தான் இதை எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரவி இருந்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மனோஜ்காக பண்ணுறது, மனோஜ்காக மட்டும் இல்லை ஸ்ருதிக்காகவும் சேர்த்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ருதி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும், இந்த பூஜை பண்ணலாம். ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, நீத்து மனசு வச்சா மட்டும்தான் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு சாமியாரை சொல்றதுனால தான் சில விஐபிங்களோட இது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சாமியாரை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பாக எடை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில முட்டாளுங்க உன்ன மாதிரி தாண்டா எல்லாத்துக்கும் இந்த சாமியாரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி உழைப்பு இருந்தால் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுளை நம்பினா எந்த தப்பும் இல்லை, நம்ம கடவுளை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல போய் நீ பூஜைக்கான ஏற்பாடு தான் பண்ணு. ஐயோ சாமியாரம்மா வந்துட்டாங்க, வாங்கம்மா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. உங்களை நான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. கடவுள் நினச்சா யாரும் எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம், பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பூசாரி அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கம் மீனா கிட்ட போயிட்டு இது ஏதோ பார்க்குற போது போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுது, இதை நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. மீனா நீயுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்க, அத்தை நம்புகிறாங்கல்லங்க, அதுவே போதும், அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் காட்டி அதுக்கு அடுத்ததாக சாமி வர மாதிரி பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மருமக வேண்டான்னு சொல்லி அந்த கடவுளே சொல்லியிருப்பாரு, அதையும் மீறி நீ உன் பையனுக்காக அந்த பொண்ணை நீ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச, கடைசியில் அது ரெண்டாவது மனைவியாக அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் மூத்த பையனுக்கு பொண்ணை பார்த்ததான் உன் ரெண்டாவது பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் முன்னாடியே உனக்கு எச்சரிச்சாரு, அதையும் நீ கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே நான் என் புருஷன்கிட்ட சொல்லி வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அவர் தான் கேட்காம இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் வீடு இப்படி தான் இருக்கும், இன்னும் மோசமாக கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் சொல்ல வரத முழுசாக கேளுங்க. எப்போ இந்த பொண்ணு இந்த வீட்டில் காலியடி எடுத்து வச்சாலோ அப்போவே இந்த வீட்டுக்கு பிடிச்சது தர்தரும். அதனால் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனாதான் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும். அதையும் மீறி இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தானா அதுக்கப்புறம் உன் தாலிக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி குங்குமத்தை கீழே கொட்டி விட்டுடுறாங்க. அதை கேட்டவுடனே ஜியை வந்து தாலியை கெட்டியமாக படிச்சுக்கிறாங்க. என்னம்மா நீ உன் வாய்க்க வரதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தமும் அண்ணாமலையும் கேட்கவும், இதை நானாக பேசல, அந்த தெய்வமே என் நாக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெய்வமாவது புண்ணாக்காவது முதல்ல எந்திரிச்சு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும் விஜயா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. அதையும் மீறி இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தானா உன் தாலிக்கும் சேர்ந்து தான் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இத கேட்டோனே விஜயா வந்து அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தீன்னா, கண்டிப்பா இந்த குத்து விளக்கால உன்ன சொருகிட்டு நான் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டே இருந்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே அந்த அம்மாவும், "நான் சொல்றது எல்லாம் நடக்கும், நடக்கும்னு" சொல்லிட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயி மூச்சு வாங்க ஓடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன விஜயா இதெல்லாம்? இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். இந்த மாரி பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். ஆனா எங்க என் பேச்ச கேட்குற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜ் இருந்துட்டு, "என்னம்மா சாமியார் பொம்பள இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா, அப்பா அப்படின்ற மாரி சொல்ல வராங்க. வாய மூடுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா இருந்துட்டு மனோஜ வந்து திட்டவும், "இப்போ உனக்கு சந்தோஷமாடி?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. "நம்மளால மாமாவோட உசுருக்கு ஆபத்தா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் அண்ணாமலையும் இருந்துட்டு மீனாவ சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "அந்த பொம்பள சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எங்க வீட்டுக்கு வந்து மகராசிம்மா நீ" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பொம்பள ஓடி வந்து சிந்தாமணி கிட்ட போய் நிக்கிறாங்க. "என்னாச்சு? எதுக்காக இப்படி மூச்சு தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் சொன்ன மாரி அந்த வீட்ல சொன்னியே இல்லையா? எல்லாமே சொல்லிட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டதுலேருந்து அந்த முத்தும், அண்ணாமலையும் ரொம்பவே கோவப்பட்டு குத்து விளக்க எடுத்து என்னை குத்துறதுக்காக ஓடி வந்தாம்மா. அங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சு ஓடி வந்துடுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டில்ல, நீ சொன்னது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல. யார் சொன்னாங்க நம்பினான்னு? அந்த விஷயம் மட்டும்தான் மனசொடிஞ்சு போய் கீழே உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க யாரோ அதை நம்பின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நம்புற மாதிரி எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவே போதும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பணத்தையும் கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. முத்து வராங்க, அண்ணாமலையும் வராங்க. மீனா குடிக்கிறதுக்காக சுடுதண்ணி கொண்டு வராங்க. உன் சுடுதண்ணி எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டு, எல்லா பிரச்சனையும் உன்னால தான். உன்னை நாங்கள் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னோம், அதையும் மீறி இவர் சொல்ல சொல்ல கேட்காம இவன் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என் வீட்டுக்கு பிடிச்ச தர்தரமே நீ மட்டும்தான்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன விஜயா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கவும், "நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குங்க? என் மாங்கல்யத்துக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சில பேர் இப்படி தான் ஏமாத்த வேலை செஞ்சு பழச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம குடும்பத்தை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் மீனா என்ன முடிவு எடுக்க போகிறேங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.